Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் கொண்டு அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியபின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தும் இன்றைய ஹிலாஃபத்தும் என்கிற தலைப்பிலே உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிலாஃபா என்று சொல்வது இஸ்லாமிய ஆட்சியை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அதிலும் குறிப்பாக ஒரு தலைமைத்துவத்தின் அடிப்படையில் எல்லா நாட்டு முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்திருப்பதை மையமாக கொண்டுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த ஹிலாஃபத்துடைய வரலாறை நாம் பார்த்தோம் என்றால், ஆரம்பத்திலே அதாவது குலஃபாஉர் ராஷிதூன் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி சம்பந்தமாக நாம் சிறப்பாக அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு உமையா கிலாஃபத் இந்த இஸ்லாமிய உலகத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அப்பாசியாக்களுடைய கிலாஃபத் இருந்தது. அதற்கு பிறகு உஸ்மானிய கிலாஃபத் இருந்தது. இந்த உஸ்மானிய கிலாஃபத் வருகிற போது இடையிடையே நிறைய பிரச்சனைகள், சிற்றரசுகள், சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் உருவாகிற நிலை இருந்தாலும் 1924ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உஸ்மானிய கிலாஃபத் பேரளவிலாவது இருந்தது. எல்லா நாடுகளும் தாம் சட்டபூர்வமாக இல்லை என்றாலும் உஸ்மானிய கிலாஃபத்தை அங்கீகரித்திருந்தார்கள். அதனால்தான் இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களை, அதாவது துருக்கியை தலைமையாக கொண்டு அவங்க இருந்தாங்க என்பதனால துலுக்கர் என்று சொல்கிறார்கள். இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் கூட அந்த காலத்திலே துருக்கி தொப்பி போட்டு நாங்கள் துருக்கிக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டியிருக்கிறார்கள். இந்த துருக்கி தொப்பி போடுவதற்காக போராட்டங்கள் கூட நடந்திருக்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல நிறைய நலவுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அரபு நாட்டில் இருந்து இலங்கைக்கு ஆரம்ப காலத்திலே வியாபாரத்துக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வாறு வியாபாரத்துக்காக வந்த மக்கள் குழுவில் ஒரு குழுவினர் ஹஜ்ஜிக்கு போகிற சந்தர்ப்பத்திலே மரணித்து விடுகிறார்கள். அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா மன்னர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த முஸ்லிம்கள் அந்த அரபு நாட்டு பெண்களையும் சிறுவர்களையும் ஒரு கப்பல் ஏற்றி அரபு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். போகிற வழியில இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்கள் அந்த பெண்களையும் அவங்களுடைய சொத்துக்களையும் அபகரிக்கிறாங்க. இந்த செய்தி அப்போது உமையாக்களுடைய கிலாஃபத் நடந்து கொண்டிருக்கிறது. உமையாக்களுடைய தலைமைக்கு அது தெரிய வந்து அவர்கள் இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய அந்த பகுதியில் மன்னராக இருந்த தாகிர் என்கிற இந்து மன்னரிடத்துல சொல்றாங்க, எங்க பெண்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள நீங்க விடுவிச்சு எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி. ஆனா அந்த மன்னன் என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க யாரையும் அனுப்ப மாட்டோம், முடிஞ்சா வந்து எடுத்துட்டு போங்க பார்ப்போம் சொல்லி சவால் விடுகிறார். இதனாலதான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற உமையா கிலாஃபத்தினுடைய கவர்னர் தன்னுடைய சகோதரருடைய மகன் முகமது பின் காசிம் என்கிற இளைஞருடைய தலைமையில் ஒரு படை அனுப்புறாரு. அந்த படை வந்து இந்த பெண்களை மீட்க வந்த படைதான் வட இந்தியாவை கைப்பற்றுகிறது. சில பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதனால் ஒரு நாடு முஸ்லிம்களால் கைப்பற்றப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் அதாவது இந்தியாவை முஸ்லிம்கள் 800 வருடங்கள் ஆளக்கூடிய ஒரு நிலை உருவானது. அவர் சில பெண்கள் சூறையாடப்பட்டாங்க அல்லது கைது செய்யப்பட்டாங்க என்கிறதை காரணமாக கொண்டு இஸ்லாமிய வட்டத்துக்குள் ஒரு நாடு வார அளவுக்கான நிலைமை வந்திருக்குது. எதனாலன்னு சொன்னா, எங்க முஸ்லிமுக்கு பிரச்சனை நடந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு தலைமை இருக்குது என்கிற நிலை இருந்ததுனால சில நாடுகள், அதாவது ஒரு தனியாக ஒரு பெண் அவமானப்படுத்துறதுக்காக நாடுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கிற போது உலக முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்றது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பானது. எங்க பிரச்சனை வந்தாலும் அதை கரிசனை செலுத்துவதற்கு ஒரு குழு இருக்கும். இதை காலத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய உம்மத்தை சிதறடிக்க விரும்பியவர்கள் நாடுகளுக்கு இடையிலே பிளவுகளை உண்டு பண்ணார்கள். அதாவது அரபி அஜமி என்ற பாகுபாட்டை உருவாக்கினார்கள். துருக்கிக்கும் சவுதிக்கும் இடையில பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. சுருக்கியில் அரபு மொழி பேசக்கூடாது என்று சட்டம் கொண்டு வர அளவுக்கு
அரபு மொழியில பேர் வைக்க கூடாது என்று சட்டம் கொண்டு வர அளவுக்கு அரபி மொழி மீது வெறுப்பை உண்டாக்கினார்கள். இவ்வாறுதான் முஸ்லிம் உம்மத் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிராமத்து ஒன்று இருக்கிறதுங்கிறது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பானது, இதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த ஹிலாபத்தை யார் கொண்டு வர்றது? நாங்க ஒரு ஜமாத் சேர்ந்து நாங்க தான் ஹிலாபத்து என்று அறிவித்து மற்றவங்க அதுல சேர்றது, இந்த மாதிரி அந்த ஹிலாபத்து வருமா என்று சொன்னால் இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது, அதில் இருக்கக்கூடிய நலவுகள், அதை கொண்டு வருவதற்கான வழிகள் என்பது. இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகளில் சில அமைப்புகள் என்ன அடிப்படையை வச்சிருக்கிறாங்கன்னா, அவனுடைய பிரச்சாரத்தினுடைய இலக்கு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும், ஆட்சியுடைய அமைப்பது தான் அவனோட பிரச்சாரத்துல இலக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தா நம்ம இஸ்லாத்தை ஃபுல்லா செயல்படுத்தலாம். நம்ம பெண்களுக்கு பயம் பண்ணிட்டு இருப்போம், ஹிஜாப் போடுங்க ஹிஜாப் போடுங்க ஹிஜாப் போடுங்க, கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இருப்பாங்க. ஆனா ஆட்சி அதிகாரம் ஒன்று நம்ம கையில இருக்குமாக இருந்தால் பெண்கள் ஹிஜாப் போட வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றுவோம். அதுக்கப்புறம் விரும்பியோ விரும்பாமலோ எல்லாரும் கடைபிடிச்சுதான் ஆகணும். நம்ம வட்டி வேணான்னு பயாதான் பண்ணலாம், இஸ்லாமிய ஆட்சி இருந்தா வட்டியை இல்லாமக்கலாம். அப்ப தீமையினுடைய ஊற்றுக்கண்ணை நம்ம இல்லாமக்கிறதாக இருந்தால் ஆட்சியை நம்ம கைக்கு எடுக்கணும் என்கிற ஒரு சிந்தனையை சொல்றாங்க. உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்தால் பல விஷயங்களை செய்யலாம், இதுல சந்தேகம் கிடையாது. அதுக்கு அவங்க எப்படி உதாரணம் சொல்லுவாங்கன்னா, ஒரு கழிவு நீர் வருது, நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தண்ணி வர வழியை பார்த்துட்டு ஒரு அணையை போடுறோம். அணையை போட்டா அந்த நீர் என்ன செய்யும், அப்படியே வந்து வேற வழியாக போகும். அப்ப நம்ம செய்யக்கூடிய தவாங்கிறது ஒரு இடத்த நம்ம தடுப்போம், இன்னொரு இடத்தால ஓட்ட போய் கொண்டிருக்கோம். அப்ப அந்த கழிவு நீர் வார இடத்தை அடைக்கணும்னு சொல்லிட்டோம்னா அதிகாரம் நம்ம கைக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இதுல நியாயம் இல்லாம இல்லை. அதாவது அதிகாரம் இருந்தால் நம்ம முழுசா செய்யலாம், சட்டம் போட்டு முழுசா செய்யலாம். ஆனா இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது தான் இஸ்லாமிய பிரச்சாரத்துடைய இலக்கா? அதை மையமா வச்சு நம்ம செயல்படலாமா? அதை இலக்காக கொண்டு நம்ம செயல்பட்டா வெற்றி கிடைக்குமா என்று கேட்டா வரலாற்றுல அப்படி ஒரு இடத்துலயுமே நடக்கல. உதாரணமாக இந்த பிரச்சாரத்தை பெருமளவுல முன் வச்சவர்கள், அதாவது எகிப்து மையமாக கொண்டு இயங்கிய இஹ்வானுல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பு முக்கியமானது. இமாம் முகமது, அதாவது இமாம் ஹசன் பன்னா ரஹ்மத்துல்லாஹ், அவங்க இந்த கொள்கை இந்த சிந்தனையில இருந்தவங்க. அவங்களாம் அந்த காலத்துல இந்த சிந்தனை வாரத்துக்கு வேற ஒரு காரணம் இருந்தது, கால சூழல் காரணம் ஒன்று இருக்குது. 1924 ஹிலாபத் வீழ்ச்சி அடையுது, எனவே மீண்டும் ஹிலாபத்தை கொண்டு வரணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருந்துச்சு. எனவே அவங்களுடைய இலக்கு அந்த டைம்ல அது மெயினா இருந்துச்சு. அப்ப இதை வச்சு அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் எகிப்துல இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதாவது முஸ்லிம்கள் பரவலாக வாழக்கூடிய ஒரு நாடு, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடு, எகிப்துல அதை செய்ய முடியாம போயிருக்குது. எகிப்துல புரட்சி ஆட்சி மாற்றம் வருது, வந்ததை கேட்கிறாங்க. அங்க எகிப்துல நம்ம, அதாவது ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி விட மோசமாக டான்ஸ் கிளப்புகள் இருக்குது, சாராய கடைகள் இருக்குது, விபச்சார விடுதிகளுக்கு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிப்பாட்டுவீங்களான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்டணும் என்று சொல்லுகிற நிலைதான் இன்றைக்கும் அங்க இருக்குது. இதே போல அந்த காலத்துல இந்த பிரச்சாரத்தை பெருமளவுல முன்னெடுத்தவர்கள், அதாவது அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ், அவங்க முக்கியமானவங்க. அவங்க பாகிஸ்தானை மையமா கொண்டு அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் தான் அவங்களுடைய மையமா இருக்குது, முஸ்லிம்கள் பெரும்பான்மையா உள்ள ஒரு பகுதி. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அங்க அந்த நிலைமையை உருவாக்க முடியாம இருக்கு. அப்ப இந்த நிலையில் இருக்கும்போது, உதாரணமா நம்ம இந்தியாவுல இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம், ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மத்த எல்லாத்தையும் நம்ம செய்வோம் எங்க நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டோம்னா மத்த எதுவும் நமக்கு செய்ய கிடைக்காது. ஸ்ரீலங்காவில் அப்படி நம்ம யோசிச்சோம்னா ஸ்ரீலங்காவில் செய்ய கிடைக்காது. ஸ்ரீலங்காவுல ஏற்கனவே ஆட்சி மாற்றத்துக்காக 2 போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. ஜேஇபின்னு ஒரு குழுவினர் போராட்டம் செஞ்சாங்க, ஆயுத குழுவாக இருந்து செயல்பட்டாங்க. அவங்க சிங்கள இளைஞர்கள் மையமாக கொண்டு ஒரு போராட்டம். அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கொம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரணும் என்கிறதுக்காக போராடினாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சுன்னா, அரச அதிகாரிகளுக்குள்ளதான் நிறைய பேர் அவங்களுடைய ஆற்றல் இருந்தாங்க, ராணுவத்துக்குள்ள அவங்களோட ஆற்றல் இருந்தாங்க. இரவு நேரங்கள்ல போலீஸ் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்கள் அவங்களுடைய சட்டம், ராத்திரி ராஜாங்கம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அவங்க சட்டம் தான் நடவடிக்கை. எந்த அளவுக்கு சொன்னா, இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நடந்த சந்தர்ப்பத்துல ஜேவிபியினர் அதுக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க ஒரு தீவிரவாத குழு. அப்ப அவங்க சட்டம் போட்டாங்க, இந்திய பொருட்கள் வாங்கக்கூடாது. நிலைமை எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டோம்னா, இலங்கையிலுள்ள சினிமா தியேட்டர்கள்ல ஸ்ரீலங்கா படம் போட்டாங்க அந்த டைம்ல.
இந்திய படம் ஒளிபரப்பக்கூடாது. இலங்கையினுடைய தொலைக்காட்சி, அரச தொலைக்காட்சியில இந்திய படம் போடலாம். இலங்கை படத்தை போடுறாங்க, வாரம் ஒரு படம் போடுவாங்க. இலங்கை படம் போடுறாங்க எதுக்குன்னு கேட்டா இவங்க போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தாங்க. ஆனா அவங்களால கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வர முடியல. அது முழுமையா அழிக்கப்பட்டாங்க. உயிரோடு பாதையோரங்கள்ல டயர்கள்ல போட்டு பத்த வைக்கப்பட்டாங்க. சாதாரணமா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அந்த காலத்துல பயணம் போனா 2-3 சடலங்கள் ரோட்ல பத்திரத பார்க்கலாம். அந்த அளவு அழிக்கப்பட்டாங்க. இதே போல 30 வருஷங்களுக்கு மேலாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போராடினாங்க. உலகத்திலே மிகப்பெரிய தீவிரவாத குழு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விடுதலை புலிகள் போராடினாங்க. முழு இலங்கையை பிடிக்கிறதுக்காக இல்ல, வடக்கு கிழக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முழுமையா அவங்க அழிக்கப்பட்டு ஆரம்பத்தில் எந்த நிலைக்கு இருந்தாலும் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கைப்பற்றுவதுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே கைப்பற்றினாலும் மற்ற நாடுகளை விட்டு கொண்டிருக்க போறது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டுன்னா, ஓட்டு போட்டு ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சியை மாத்தலாம். இதுக்கு என்ன வேணும்னு சொன்னா மக்கள் தொகை அதிகமாகும். இது இல்லாம வேற பெரிய புரட்சிகள் செஞ்சா மாற்றங்கள் வர முடியாது. ஆனா இந்த ஆட்சியை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள் அந்தந்த நாடுகளில் புரட்சியை தூண்டுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிகளை தூண்டுறாங்க. இந்த புரட்சிகளுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதான்னு கேட்டா, இஸ்லாம் அஹ்லு சுன்னாவுடைய போக்கு இது இல்லை. ஆட்சியாளர் ஒரு முஸ்லிம் நாட்டுல முஸ்லிம் ஒரு ஆட்சி செய்றார், ஆனா ஒரு மோசமானவரா இருக்கிறார். இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணலாமா, மக்கள் புரட்சி பண்ணலாமான்னு கேட்டா, இந்த அண்மை காலங்களில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் அரபு வசந்தம் என்ற பேர்ல தூண்டி விட்டாங்க. இப்படி மக்கள் புரட்சி பண்ணலாமான்னு கேட்டா இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளன் இருந்து உன் சொத்தை அபகரித்தாலும் உன் முதுகில் அடித்தாலும் அவன் சொல்வதைக்கே அவனுக்கு நீ கட்டுப்படு. ரசூல் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, தெளிவான குஃபுரை ஆட்சியாளத்தில் காணாத வரையில் ஆட்சியாளனுக்கு எதிராக நீங்க கிளறாதீங்க. இஸ்லாமிய வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். அதாவது பெரும் இமாம்கள், அபூ ஹனீஃபா இமாம் ஆட்சியாளர்களால பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. இமாம் மாலிக் இமாம் அவங்க ஆட்சியாளர்களால பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆட்சியாளர்களால சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க, சித்திரவதைகளை சந்திச்சிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு எதிராக மக்கள் அவங்க தூண்டினது கிடையாது. குறிப்பா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல மூத்தசிலாக்கள் தான் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அவங்களால இஸ்லாமிய அறிஞர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நோம்போடு இருக்கிற போது சிறையில சித்திரவதைக்குள்ளாகிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மாணவர்கள் இதுக்கு எதிராக மக்களை தோண்டுவதற்கான அனுமதியை கேட்கிறாங்க. நீங்க உங்க ரத்தத்தையும் உங்க உசுரையும் வீணாக்கி அவங்களையும் பாவத்தாலே ஆகாதீங்க என்றுதான் அவங்க மக்களுக்கு சொல்றாங்க. உண்மையிலே அந்த நேரத்துல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு ஆதரவு அதிகமா இருந்துச்சா, கலீஃபா மாமூனுக்கு ஆதரவு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் செல்வாக்கு இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுடைய ஜனாசாவுக்கு 20 லட்சம் மக்கள் பங்கு கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. அந்த காலத்துல அவங்க நினைச்சிருந்தா மக்கள் சக்தியை பயன்படுத்தி புரட்சி செய்ய நினைச்சிருந்தா புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த புரட்சியால நடக்க போறதுன்னா உயிர் பலிகள் ஆகும். ஒரு அரசாங்கம் கொள்ளையடிக்கிற அரசனா இருக்கிறோம், கொலை செய்யறவனா மாறணும். உதாரணமா நான் ஆட்சி செய்யறேன், நாட்டை சொத்தை நான் சூறையாடுறேன், கொள்ளையடிக்கிறேன். இந்த கொள்ளையடிக்கிற அரசனை இல்லாம கூட நீங்க புரட்சி செய்றீங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, ஓஹோ மக்கள் எல்லாம் கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, கொள்ளையடிக்கிறத நான் விட்டுருவோம் நான் நினைக்க போறது. கொள்ளையடிக்க கூடாது எவன் புரட்சி பண்றாலும் அவனை கொண்டுட்டா பிரச்சனை முடியுது. அப்ப நான் சாதாரண கொள்ளையடிக்கிறவனா இருந்தவன கொலைகாரனா மாறணும். பாவங்கள் பெருகுமே தவிர இதனால நன்மைகள் விளைவது கிடையாது. உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டா மக்களுக்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை பழிவாங்காத ஒரு தலைவரை நாங்க பார்க்கணும்னா உஸ்மான் இல்லாம மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். அதிகாரத்தை பயன்படுத்தி கிளர்ச்சி செய்யறவங்க அவங்க தடுக்க முற்படல. அவங்களுக்கு எதிராக தன்னுடைய வாளை பயன்படுத்த அவங்க விரும்பல. வேற எந்த அரசனும் ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட்டு தோக்குறவனே சும்மா போகாம பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. அப்ப இந்த புரட்சிகள் வந்து நலவுகளை ஏற்படுத்துவதை விட கெடுதிகளை உண்டு பண்ணுகிறது. நம்ம ஆட்சி மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது பிரச்சாரத்தின் ஊடாக வர வேண்டும். கணியத்துக்குரிய சொல்றேன், இந்த ஹிலாபா என்கிற சிந்தனை இன்றைக்கு நிறைய உயிர்கள் பழி போறதுக்கு காரணம் அமைந்திருக்குது. நம்ம இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் என்கிறது இளைஞர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குவது, இளைஞர்களை உசுப்பேற்றுறதுக்கு அவங்களை தூண்டுறதுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது, அதுக்காக நம்ம போராட போகிறோம் வருவாங்க. ஆனா இந்த மாதிரி போராட்டங்களால இஸ்லாமிய ஆட்சிகள் வந்தது கிடையாது. அநியாயமா இஸ்லாமிய உணர்வுள்ள பல இளைஞர்கள் பலியாகி இருக்கிறாங்க.
எனவே இந்த சைட்லயே நம்ம ஒரு பகுதி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த ஹிலாபத்தை மையமாக வச்சு நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் அவங்க கலீஃபாவா பார்த்தாங்க, மக்களால் தெரிவு செய்யப்படுறாங்க. ஷியாக்கள் ஒரு பிரிவினர் அவங்க அழிவே இல்லாம தான் கலீஃபாவா வரணும்னு விரும்புறாங்க. ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னொருவர் கலீஃபாவாக வரணும்னு விரும்புறது குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட அழிவே இல்லாம கலீஃபாவா வர வேண்டுங்கிறது சல்மான் இல்லாம விரும்பி இருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் இல்லாம விரும்பி இருக்கிறாங்க. இப்படி வரலாறு இருக்குது. ஆனா ஒரு தலைவராக வந்துட்டா தன்னுடைய விருப்பத்தை அதுக்கு பாகுபாடு காட்ட முடியாது. அபூபக்கர் அவங்க கலீஃபா வந்ததுக்கு பிறகு அந்த ஷியா சிந்தனை எப்படி உருவாகுண்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தான் கலீஃபா, அதற்கு பிறகு அவங்களோட பரம்பரையில் வரவங்க தான் கலீஃபாவா வரணும். இந்த ஹிலாபத்தை அபூபக்கர் அவங்க அநியாயமா பறிச்சு கொண்டாங்க. இந்த அடிப்படையை வச்சுதான் அவங்களோட வழிகட்ட கொள்கையை அப்படியே உருவாக்குனாங்க. அபூபக்கர் அவங்க அநியாயக்காரர்கள், அவங்க ரசூலோட வசியத்துக்கு மாற்றம் பண்ணிட்டாங்க, அதில் அவங்களை பத்தி இருந்த குர்ஆன் வசனங்களை நீக்கிட்டாங்க. இப்படின்னு அவங்க எல்லா வழிகளிலும் இந்த அடிப்படையில் வச்சு ஹிலாபத்தை மையமாக கொண்டு. இதே போல ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிச்சோன்னா, அலிகள் அவங்களுக்கு முஆவியா அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனா அவங்க ஒரு நடுவரை வச்சு தீர்ப்பெடுத்தாங்க. வமல்லாம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிகல் காஃபிரூன் என்கிற குர்ஆன் வசனத்தை வச்சு யார் அல்லாஹ் இறக்கியை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லையோ அவங்க காஃபிர்கள், எனவே அலியின் காஃபிர் முஆவியாவும் காஃபிர், காஃபிர்களுக்கு கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லி ஹிலாபத்துக்கு இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவங்க இஸ்லாமிய உம்மத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹிலாபா என்ற சிந்தனையை வச்சு நிறைய குழப்பங்கள் வந்திருக்குது. இதை நாங்கள் ஒரு செய்தியா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிலாபத்து வாழ்வதற்கான அந்த படிமுறையை எப்படி சொல்லி இருக்கிறாங்க என்கிறத நாங்க ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஹதீஸை மீறி ஒன்றும் நடக்கப்படுறது கிடையாது. எனவே இந்த யதார்த்தத்தை மறந்து நம்ம ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுங்கிறது பொருத்தமாக அமையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தக்கூன நுபுவா ஃபீக்கும் மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, உங்களுக்கு மத்தியில் நபித்துவம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் நபித்துவம் இருக்கும். அதாவது நான் எவ்வளவு காலம் இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் நான் இருப்பேன், நபித்துவம் இருக்கும். சும்மா எர்பௌஹா இதா ஷா ஐயர்பாஹா, பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நபித்துவத்தை எப்ப உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்போது உயர்த்தி விடுவான். சும்மா தக்கூனு ஹிலாபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, பிறகு நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாபத் இருக்கும். வேறு சில அறிவிப்புகளில் அது 30 வருடங்கள் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த 30 வருடங்கள் என்கிறது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற 4 கலீஃபாக்களோட சேர்த்து ஹசன் ரலியல்லாஹு ஒரு 6 மாதம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த 6 மாதம் அதுக்குள்ள உள்ளடக்கி 30 வருடங்கள் வருகிறது. அப்ப பிறகு நபித்துவத்துக்கு பிறகு நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாபத் இருக்கும். அது அல்லாஹ் தஆலா பதக்கூன மாஷா அல்லாஹ் அன் தக்கூன், அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு காலம் இருக்கும். சும்மா யர்பௌஹா இதா ஷா அல்லாஹ் ஐயர்பாஹா, பிறகு அல்லாஹ் தஆலா அதை உயர்த்த நினைக்கிற போது உயர்த்தி விடுவார். அப்ப நுபுவத்தின் அடியொட்டிய ஹிலாபத்தும் போயிடும். அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, சும்மா தக்கூனு முழுக்கன் ஆவன், பிறகு ஒரு ஒரு கடுமையான மன்னர் ஆட்சி உருவாகும். இந்த மன்னர் ஆட்சியை எவ்வளவு காலம் அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவ்வளவு காலத்துக்கு இந்த மன்னர் ஆட்சி இருக்கும். அதாவது குலபா ராஷிதுடைய காலத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு முஆவியா அவங்க தொடக்கம் மன்னர் ஆட்சி ஆரம்பமாகும். இந்த மன்னர் ஆட்சியில தான் உமையாக்களுடைய ஆட்சி மன்னர் ஆட்சி தான் நடக்குது, அப்பாசியாக்களுடைய ஆட்சி மன்னர் ஆட்சி தான் நடக்குது, உஸ்மான ஆட்சி மன்னர் ஆட்சி தான் நடந்துச்சு. இந்த மன்னர் ஆட்சி இன்றைக்கு வரைக்கும் அரபு நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கு. அதாவது அவங்களும் அதாவது ஒரு தலைவர், அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளை, அவருடைய அந்த முறையில தான் அது வந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மன்னர் ஆட்சி எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அது வரைக்கும் அது இருக்கும். இது இப்ப இல்லாம போகணும்னுதான் மக்கள் விரும்புறாங்க. ஒரு மன்னர் ஆட்சி தான் இல்லாம போகணும், ஜனநாயக ஆட்சி வரணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மன்னர் ஆட்சி போனா வார ஆட்சி என்கிறது இருக்கிற இந்த ஆட்சியோட நல்ல ஆட்சியோடு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி போனுச்சுன்னு சொன்னா அடுத்தது சர்வாதிகார ஆட்சி வரும். இந்த ஆட்சி போனது, இந்த மன்னர் ஆட்சியினுடைய முடிவு
சர்வாதிகார ஜபரியத் என்கிற அந்த கடும்போக்கு சர்வாதிகார ஆட்சி நடக்கும். அதை அல்லாஹ் எவ்வளவு காலம் வைக்கணும்னு விரும்புறானோ அவ்வளவு காலம் அல்லாஹ் வைப்பான். அப்ப இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ஆட்சிகளை வீழணும், இந்த அரபு வசந்தத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதை கொண்டு வந்தா வீழ்ந்துச்சுன்னு வைக்க வீணும். அது இந்த ஆட்சி முழுமையா இருக்காது, வீழக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனா விழுந்ததுக்கு பிறகு வார ஆட்சிங்கிறது இருக்கிற இந்த ஆட்சியை விட நல்ல ஆட்சி வரப்போறது கிடையாது. இதுக்காக ஒரு சர்வாதிகார ஆட்சி வரும். சர்வாதிகார ஆட்சி எவ்வளவு காலம் இருக்கோம் அல்லாஹ் விரும்புறானோ அவ்வளவு காலம் இருக்கு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அதை நீக்கினதுக்கு பிறகு சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடியொட்டிய ஒரு ஹிலாஃபத் உருவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாங்க ஏற்கனவே இருந்தது போன்ற முழுமையான இஸ்லாமிய அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்த்தோம்னா அதுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்னா இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்குள் சீர்திருத்தங்கள் வாழ்றதுக்கு நனவு வாழ்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அது அல்லாம இருக்கிற ஆட்சியை வீழ்த்துறதுக்காக முயற்சி பண்றதுங்கிறது தவாவோட நனவு ஏற்படுறதுக்கு பதிலாக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கும். இது ஒரு செய்தியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அல்லான்னு சொல்லி அது அப்படியே குறைஞ்சு வந்திருக்குது. அதுதான் இந்த ஹிலாபத்துக்கு உரிமை கோரிய இந்த தாயிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ISIS பிரச்சனை. இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இந்த ISISங்கிறது அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட்ங்கிறத அவங்களுடைய உற்பத்திங்கிறத பகிரங்கமாக மாற்று தரப்பாக சொல்லக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி இந்த செய்தியை சொல்றாரு. பிரிட்டனுடைய புதிய பிரதமர் ISISங்கிறது முஸ்லிம்களே இல்லை என்கிற தகவலை சொல்றாரு. இது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டோம்னா ஒரு குழு கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை வச்சு கொண்டு ஹிலாபத்தை அறிவிச்சு முஸ்லிம் நாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ள வரணும் என்கிற அளவுக்கு இந்த நிலைமையை கொண்டு வராங்க. இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஈர்ப்பு குறைஞ்சி மங்கி வழங்கி வரக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். உண்மையில இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் அந்த காலத்துல இருந்து முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை உண்டு வந்ததுக்கு தங்களுக்கு சாதகமான குழுக்களை உருவாக்கிட்டு வராங்க. இது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்கிறத அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது எங்களால் விளங்க முடியுது. இந்த தாயிஸ் என்கிற இந்த குழு திடீரென்று ஒரு இளைஞர் குழு உருவாகிறாங்க. அவங்களுக்கு பரவலான வெற்றி கிடைக்குது. இந்த வெற்றிகள் சந்தேகத்தை கொடுக்கறதா இருக்கு. போராட்டத்துல வெற்றி கிடைக்கலாம். ஆனா இந்த வெற்றி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஏரியாவை போய் தாக்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய ராணுவம் என்ன செய்யுதுன்னா ஏரியா விட்டு போய் ஓடிடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இவங்க வசமாகுது. பெருந்தொகை ஆயுதம் இவங்களோட கைக்கு போகுது. போர்க்களத்துல சண்டை பிடிக்கிற யாருன்னு இப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம இடத்துல சண்டை பிடிச்சு பின்வாங்க வேண்டிய நேரம் ராணுவத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நமக்கு இல்லைன்னாலும் எதிரிக்கு போக கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பாங்க. ஒரு ஏரியா விட்டு அவங்க பின்வாங்க வேண்டி வந்தா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தூக்கிட்டு போவாங்க, இல்லைன்னா அழிச்சிட்டு போவாங்க. இதுதான் ராணுவம் செய்யுது. அந்த ஏரியாவில் நலவுகளை ரசூலுல்லாஹ் இதை பின்பற்றிருக்காங்க. பத்ர்ல அவங்க யுத்தம் செய்யும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு ஏரியாவில் அவங்க டென்ட் அடிக்கிறாங்க. முன்னால சில கிணறுகள் பாலைவன தண்ணிகள் இருக்குது, அதுக்குள்ள கல்ல போட்டு நினைக்கிறாங்க. எதிரிக்கு தண்ணி கிடைக்க கூடாது. இது போர்ல எல்லா போர்லையும் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் தான். ஆனா ஈராக்கில் இவங்க போய் தாக்குறாங்க. அந்த ஏரியாவில் இருந்து போற ராணுவம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஆயுதங்களை எல்லாம் விட்டுட்டு போகுது. இவங்களுக்கு பெருந்தொகை ஆயுதம் கிடைக்குது. ஆயுத கண்காட்சி நடத்துறாங்க ISP இளைஞர்கள். அப்படியே ஆயுத அனுபவிப்பு நடத்துறாங்க. இதெல்லாம் மீடியாவுல காட்டப்படுது. இவங்க இந்த ஏரியாவில் நிறைய ஆயுதங்களை கைப்பற்றிட்டாங்க. சில ஏரியாவில் ஃபைட் பண்றாங்க. அந்த ஏரியாவுடைய பேங்க் இவங்க வசமாகுது. பேங்க்ல இருக்கக்கூடிய பல ஆயிரம் மில்லியன் டாலர்கள் இவங்களோட கைக்கு போகுது. இது அமெரிக்கா மீடியாவே சொல்லுது. அவங்க கையில பெருந்தொகை பணம் சிக்கிருச்சுன்னு சொல்லி. ஒரு ஆயுதத்தை அழிக்கிறதுங்கிறது சிரமம். ஒரு ஏரியாவை விட்டு நம்ம போறோம், நம்மளால தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னா அந்த ஏரியாவை விட்டு பேங்க பத்த வச்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் வந்துச்சு?
எந்த ஒரு போராளியும் தனக்கு அதாவது சாதாரண சராசரி மனிதன் கூட தன் எதிரிக்கு கைக்கு காசு போய் கிடைக்கிறது விட மாட்டான். பணம் போய் கிடைக்குன்னா இன்னும் அவங்க பலமாகுவாங்க. இது எப்படி இந்த இந்த ஒரு ராணுவ குழு அந்த தன்னுடைய நாட்டினுடைய சொத்து தனக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இளைஞர் குழுவோட கையில போய் கிடைக்கிற அளவுக்கு விட்டுட்டு வராங்க? இது டவுட் உண்டாகுது. இதே மாதிரி சில ஏரியாவை ஃபைட் பண்றாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பலமான எண்ணெய் கிளர்கள் இவங்க வசமாகுது. அதெல்லாம் வீடியோ எடுத்து பேஸ்புக்ல ஆயிலாரலா கனிமாவெல்லாம் வச்சு காட்டுறாங்க. எண்ணெய் கிளர்கள் அவங்க கைவசமாச்சுதுன்னு சொல்லி முதலாவது ஏதாவது அமெரிக்காவுக்கும் இந்த குவைத் ஈராக் கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் நடந்த போர்ல இந்திய அதாவது அமெரிக்க ராணுவம் ஈராக்குல போன ஈராக்கு ராணுவம் என்ன செஞ்சுன்னா எண்ணெய் கிணறுகளை பத்த வச்சாங்க. குவைத்தை விட்டு அவங்க ரிட்டர்ன் வர்ற போது கூட குவைட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை பத்த வச்சுட்டு வந்தாங்க. அவங்க பிடிச்ச நாட்டை விட்டு வருகிற போது கூட எங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னு பத்த வச்சுட்டு வந்தவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டுனா எப்படி இந்த ஐஎஸ் வந்து போராடுகிற போது எண்ணெய் கிணறுகளை அவங்க கையில விட்டுட்டு இவங்க போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மேல இருந்து யாரும் சொல்றாங்க விட்டு ஓடுங்களான்னு. ஒரு போராளி குழுக்கு நேரடியா வந்து ஆயுதம் கொடுக்க முடியாது. ஒரு ஃபைட்டுடைய பேர்ல ஆயுதத்தை கொடுக்குறாங்க. நேரடியா காசு கொடுக்காம இப்படி ஒரு ஃபைட்ல தோல்வி என்ற பேர்ல காசை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வளங்களை கொடுக்குறாங்க. அப்ப மேலெடுத்து ஓடருடைய அடிப்படையில இந்த ராணுவம் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போகுது என்கிறத நம்ம புரியலாம். இதே போல இந்த செய்திகளை அமெரிக்கா மீடியா வெளியே சொல்லுது. இதுவும் அந்த ஆச்சரியமா இருக்கு. பேட்டி எடுக்கிறவன் பேட்டி எடுக்கும்போது சொல்றான் இந்த இத்தனை கோடி பணம் அவங்க கையில கிடைச்சிச்சுன்னு சாமி மேசரை தட்டி இப்படி போய் சல்லி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய 800 பேர் வந்தாங்க, எங்களுடைய 3000 பேர் 30,000 பேர் பயந்து ஓடிட்டாங்க என்கிற செய்திய அவங்களோட மீடியா சொல்லுது. போர்க்களத்துல சண்டை போர்க்களத்துல இல்ல, நான் 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு வைங்க, நான் எங்கிட்ட போனாலும் நான் நல்லா குடிச்சிட்டு வந்தேன்னா நான் சொல்லுவேன் 4 அடி நான் வாங்கியிருப்பேன், போராடி தான் அடிச்சிருப்பேன். ஆனா நான் என்ன சொல்ல போறேன்னா நல்லா புடு புடுன்னு குடிச்சிட்டு தான் வந்தேன்னு நான் சொல்லுவேன். எனக்கு நல்லா அவன் அடிச்சுட்டான்னு நான் சொல்ல போறது. போர்க்களத்துல 1000 பேர் செத்தா 100 பேர் செத்தான்னு தன் தரப்புல செத்தவனுடைய எண்ணிக்கை குறைச்சி சொல்லுவாங்க, எதிரி தரப்புல செத்தவனுடைய எண்ணிக்கை கூட்டி சொல்லுவாங்க. அது போர்க்களத்துல ஈடுபடுற ராணுவத்துக்கு அது தேவை. இல்லைன்னா உள்ள ராணுவமே சோத்து போயிடுவாங்க. அதனால இழப்புகளை சரியா சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு ராணுவமும் தன்னுடைய இழப்பை சரியா சொல்லாது, எதிரியுடைய இழப்பை குறைச்சி சொல்லாது. ஆனா இவங்க ஐஎஸ்ஐஎஸ் அவங்க போராடினாங்க, ஆயுதத்தை எடுத்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்க, தைரியக்கிழமை எடுத்துட்டாங்க. அவங்க 800 பேர் வந்து 30,000 பேர் இருந்த எங்களை கேங்க தாக்கிட்டாங்க. நீ சொல்றீன்னு சொன்னா இவங்களை ஹீரோவா காட்டுறாங்க, இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி அவங்களே கொடுக்குறாங்க. இவங்களை பத்தி இவங்களுக்கு ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியில இவங்களை பத்தி ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அவங்களே செய்யலாங்கிற போது இது ஒரு பின்னணி இல்லாம இயங்கல. இதுக்கு பின்னணியில இஸ்லாத்தினுடைய எதிரி சக்திகள் இருக்கிறாங்க என்கிறத நம்ம புரிய முடியும். இதே நேரத்துல போனவன் எல்லாமே கெட்டவனா இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாவுக்காக போராடணும் என்கிற இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா இயக்குறவங்களுக்கு தான் இதனுடைய உண்மையான பின்னணி தெரியும். பின்னணியில இருந்து உள்ள போய் சேர்ந்தவங்க எல்லாருமே கெட்டவனா இருக்கணும்னா நல்லவங்க தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்கள நல்லதின் பேர்ல கெடுக்கிறதுக்கான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது முழுமையான ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது எங்க நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு கிலாபத்தை அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா தன்னுடைய பாஸ்போர்ட் எல்லாம் கிழிச்சு வீசிட்டு பத்த வச்சுட்டு அவங்க நாட்டுக்கு புது பாஸ்போர்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஈராக்கையும் சிரியாவையும் உள்ளடக்கிய அந்த தேசத்துக்கு தனி பாஸ்போர்ட் அடிக்கணும். சரி, இந்த பாஸ்போர்ட்டால என்ன லாபம்? பாஸ்போர்ட் அடிச்சா இந்த பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்தா உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்ல இந்த பாஸ்போர்ட் பற்றிய தகவல் வரணும். அப்பதான் நம்ம ஒரு நாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட்டை கொடுத்தா அவன் அடிச்சு பார்த்துட்டு இவருடைய பெயர் சரியா இருக்குது நம்ம அனுமதிப்பான். இந்த பாஸ்போர்ட்டை உலகத்துல எந்த நாடுமே அங்கீகரிக்கல. அப்ப எதுக்கு பாஸ்போர்ட் அடிச்சீங்க? அப்ப ஏதோ ஒரு உணர்ச்சி மக்களை கைதாக்குறதுக்காக இளைஞர்களை தூண்டுறதுக்காக ஏதோ செய்யறாங்க. ஒரு திட்டமிட்ட ஒரு நாடு உருவாகணும்னா மற்ற நாடுகள்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேற போறதுக்கு அவங்கள்ட்ட விசா கேட்கணும், வேற நாடுகள் இதுக்கு விசா கொடுக்கணும், மற்ற நாடுகளுடைய அங்கீகாரம் கிடைக்கும். மற்ற நாடுகளுடைய அங்கீகாரம் கிடைக்காம பாஸ்போர்ட் அடிக்கிறது பைத்தியக்காரத்தனமானது.
இருக்கிற பாஸ்போர்ட் எல்லாம் பத்த வச்சு தங்களுக்கே பாஸ்போர்ட் வச்சு புது நாட்டை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்கிறாங்கன்னா ஒரு பின்னணி இல்லாம சரியான ஒரு அறிவு பின்னணி இல்லாம நம்ம போறாங்க. அப்ப இப்படி சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தது கொண்டு நாங்கள் கிலாபத்தை உண்டாக்கிட்டோம், இஸ்லாமிய எல்லா ஆட்சியாளர் கீழே வரணும் என்று சொன்னா இது நடக்குமா? அப்ப இது தெளிவா வேலை என்னன்னு சொல்லிட்டோம்னா ஹிலாபத் என்கிற ஒரு நலவை காட்டி ஒரு கூட்டம் வழிகெடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு இதனால என்ன லாபம்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு பெரிய லாபம் இருக்குது. முதல்ல இந்த சிரியாவுல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, ஆட்சியை வீழ்த்துறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல சிரிய ராணுவத்திலிருந்து ஒரு குழுவினர் வந்து சிரியாவுக்கு எதிராக கிளம்புறாங்க, ஜெய்சுல் ஹுர் என்ற ஒரு கூட்டம் போராடுறாங்க. இப்படி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. சிரியாவுடைய அரசாங்கம் தோல்வியை தலையிடும் என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு கூட்டம் உருவாகுது. இவங்களுக்கு பின்னால மக்கள் போய் சேர்றாங்க, இவங்க ஹிலாபத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஹிலாபத்தை அறிவிக்கணும் அங்க உள்ளவன நிறைய பேர் ஏத்துக்கொள்ளாம போன என்ன நடக்கும்? ஹிலாபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இவங்க சண்டை பிடிப்பாங்க. அதுதான் நடந்துச்சு. இப்ப சண்டை ஜெய்சுல் ஹுர்ருக்கும் இவங்களுக்கு இடையில நடக்குது, அல் கைதாவும் இவங்களுக்கு இடையில நடக்குது, உள்ளுக்குள்ள மோதல் நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த இலங்கையில நடந்த பிரச்சனை போது இலங்கையினுடைய ஜனாதிபதி பெரிய மூலசாமின்னு சொல்லுவாங்க, லேசான ஒரு வேலை செஞ்சுட்டு போனாங்க. இந்தியாவை கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு அந்த ஒப்பந்தத்தை இலங்கையில போராடி கொண்டிருந்த புலிகள் என்ற அமைப்பினர் ஏற்றுக்கொள்ளாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இந்த இலங்கை ராணுவம் சைட் ஆயிருக்குது, நீங்க ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்திய ராணுவம் அவங்கள கேட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத அவங்களோட இந்திய ராணுவம் சண்டை பிடிச்சாங்க. இலங்கைக்கு தான் பிரச்சனை, இலங்கையில தான் அவங்க ஆட்சி ஏற்றுக்கிறது சண்டை பிடிக்கிறாங்க. ஆனா இந்த ஜேஆர் வந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியோட செஞ்ச ஒப்பந்தத்தின் மூலமா என்ன செஞ்சான்னு சொன்னா விடுதலை புலிகள் என்கிற அமைப்போட இந்திய ராணுவத்தை சண்டை பிடிக்க அவன் இந்தியாவில மெனோக்கட்டு அங்கிருந்து வந்து ஸ்ரீலங்காவோட உள்ள பிரச்சனை இருக்கிறதுக்கு இலங்கையில புலிகளோட சண்டை பிடிச்சு செத்தாங்க. அப்ப இது உலக நாடுகள் அரசியல் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு. வேற ஆளை வச்சு சண்டை பிடிக்கிறது எந்த தரப்பு செத்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லை. அப்ப இந்த முஸ்லிம்களுக்குள்ள குழு ஒன்று உருவாகி 2 தடவை செத்து கொண்டான்னு சொன்னா அவங்க உள்ளுக்குள்ள சண்டையை தான் பார்ப்பாங்க, நம்மளோட சண்டை பிடிக்க மாட்டாங்க. இப்படி சில நலவுகள் இருக்கு. சில வேளை இதுக்கு பின்னணியாக ஈரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அமெரிக்கா இருக்கிறதுக்கு சந்தேகம் இல்லாம வாய்ப்பு இருக்குது, இஸ்ரேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா உண்மையான இஸ்லாமிய அறிவு படைச்ச ஒரு அறிஞர் வட்டமோ ஒரு முஸ்லிம்களுடைய அதாவது வழிகாட்டில் உள்ள ஒரு தலைமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து இந்த ISIS சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மை என்று சொல்ல முடியாது. முகத்தை மூடிக்கொண்டு யார் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுட்டு ISIS பேர்ல போறாங்க. சில நாடுகள் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை அந்தந்த நாட்டுல தலைமைகளே வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னா உதாரணமா நான் ஒரு அரசியல் தலைவனா இருக்கிறேன், எதிர்கட்சியில் ஒரு ஆள் போடணும், நாடு நல்லா இருந்தா போட முடியாது. எதிர்கட்சியில் உள்ள ஒருத்தர் நான் போட்டேன்னு சொன்னா தெளிவா மக்களுக்கு விளங்கணும், ஜனாதிபதி அதிகாரியா இவர் தான் இருக்கிறாரு, எதிர்கட்சியில் ஒரு ஆளை தூக்கிட்டாங்க, அப்ப இவர் தான் செஞ்சிருப்பாங்க. நாட்டுல நான் வந்து தீவிரவாத குழுக்களை நானே உருவாக்கி வச்சிருந்தா நான் எனக்கு தேவையான நாட்டை தூக்கிடலாம். நாட்டுலதான் நிறைய தீவிரவாத குழுக்கள் இருக்கு, அந்த குழு தூக்கி இருக்கலாம், இந்த குழு தூக்கி இருக்கலாம், இவர் மேலே சந்தேகப்பட்டு போயிடுவாங்க, ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப சில குழப்பங்கள் நாட்டுல இருந்து கொண்டிருக்கணும். அதான் குர்ஆன்ல சொல்றாங்க, யூதர்கள் பூமியில பசாத வச்சுக்கொண்டே இருப்பாங்க. பசாது இருந்தா தான் அதை வச்சு சில புடைப்புகள் செய்யறாங்க. அதை வச்சு தங்களுடைய இப்ப இலங்கையில நீங்க விடுதலை புலிகள் இருந்திருந்தா கடந்த தேர்தலுக்கு முன்னால நிறைய அரசியல்வாதிகளை அந்த ஜனாதிபதி தூக்கியிருப்பாரு, தூக்கிட்டு விடுதலை புலிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துல நிறைய கொலைகள் விடுதலை புலிகளோட பேருக்கு நடந்திருக்கும். அப்ப இந்த சில நோக்கங்களை தங்களுடைய சில அரசியல் நோக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கு சில தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி வச்சிருவாங்க. அவங்க சில நேரம் இவங்களுக்கு எதிராகவும் சில வேலைகள் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில குழுக்களை உருவாக்கி வச்சுக்கொண்டு ஆதாய வழியில வழிகள் இருக்கு. அது போக இந்த இவங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கொண்டு இஸ்லாமிய உலகத்தை வந்து தீவிரவாதமாகவும் கொடூரமானதாகவும் முறைகேடானதாகவும் அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிற நிலையை நாங்க பார்க்கிறோம். இப்ப அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலங்கி வருது. இது கலைறதுங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷப்படலாம், ஆனா இன்னொரு பேர்ல ஏதாவது ஒன்று திரும்ப வரும். அதுக்கு பின்னாலே கொஞ்சம் பேர் நம்ம இளைஞர்கள் போவாங்க, அதுக்கும் அதுலயும் பழியாடி கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் இதுக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாம போனது எங்கிறது வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பித்னாக்களை பத்தி சொல்றாங்க. அந்த பித்னாக்களோட சிலது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்க்கிற போது ரிவாயத்து ரீதியாக பலகீனமானதா இருக்குது.
ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சில பித்னாக்களை முன்கூட்டி சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கு. சிரியாவில் ஏற்படக்கூடிய பித்னாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு நிறைய சொல்லியிருக்காங்க. உலக அழிவு நேரத்துல கூட சிரியாவுல பிரச்சனை நடக்கும். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால பெரிய ஒரு யுத்தம் ஒன்று சிரியாவுல நடக்கும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிரியாவுல கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுல இறங்கும், அவங்க சிரியா மக்களோட சண்டை பிடிப்பாங்க. அந்த நேரத்துல மதீனாவுல இருந்து ஒரு படை வைத்து சிரியா மக்களை பாதுகாக்கிறதுக்காக போராடுவாங்க என்ற தகவல்கள்லாம் ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ISISங்கிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது எதிரிக்கு அடிக்கிறான் என்கிறது நமக்கு ஒரு கவர்ச்சியா இருந்தாலும் இது ஒரு ஹவாரிஜி சிந்தனையின் அடிப்படையில போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களால இஸ்லாமிய கிலாபத்தை கொண்டு வர முடியாது. கிலாபத்து இவங்க ஊடால வரும்னு சொல்லிட்டுன்னா அது நடக்காது. ஏன்னு சொல்லிட்டுன்னா கிலாபத்துக்கு முதலாவது அங்கீகாரம் தேவை. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியாளரா நியமிக்கிறதுக்கு சஹாபாக்கள், அன்சார்கள், முஹாஜிர்கள் ஒட்டு சேர்ந்து மசூரா பண்ணி முடிவு செஞ்சு அந்த முடிவை மக்களுக்கு அறிவிச்சு மக்கள் அறிவிச்சதுக்கு பிறகுதான் அவர் கலிமாங்கிற நிலைக்கு வருகிறார். இந்த உம்மத்துல அபூபக்கர் நாமுடைய தரத்துக்கு வேற யாருமே வரப்போறது கிடையாது. அப்ப இங்கேயும் அவங்க யார் எவருங்கிற பேர் விவரம் தெரியாத ஒரு ஆளு தன்னை கலிமான்னு சொல்லுவாரு. அவருக்கு பின்னால உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்கிற சொல்லிச்சுன்னா இது ஒரு கற்பனைக்கு வர முடியாத ஒரு செய்தி. எனவே இந்த அடிப்படையில கிலாபத்து வாரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி வாரதுக்கும் அல்லாஹ் தஆலா அதிகாரத்தை தாரதுக்கும் அல்லாஹ்வே ஒரு நிபந்தனை சொல்றாங்க. அதை நம்ம சரியா கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா அளிக்கக்கூடிய அந்த வாக்கை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை சொல்லி நான் இந்த உரைய முடிவு கொண்டு வரேன். அல்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னமா அலைஹி மா ஹும்மில. நீங்க கட்டுப்படாம மறுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் மீது உள்ள கடமை எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டதை அவர் செய்வார். அவர் மேல சுமத்தப்பட்டதுன்னா மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கார் சொல்லுவார். அழைக்கும் ஹும்மில்தும், உங்க மேல உள்ள பொறுப்பு என்னடா, உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள கடமையை நீங்க செய்யுங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட கடமைடா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்கறது உங்களோட கடமை, அதை நீங்க செய்யுங்க. வயின் சுத்தியோஹு தஹதது, நீங்கள் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டீர்கள் என்றால் நேர்வழி பெறுவீங்க. வமால ரசூல் இலல் பலாஹி முபீன், இந்த ரசூல் மீது உள்ள கடமையெல்லாம் தெளிவாக சொல்றதுதான் என்று நபிக்கு கட்டுப்படுற செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வாக்கு தருகிறான். வாதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் ஆமிலு ஸாலிஹாத், உங்களில் உள்ள ஈமான் கொண்ட நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்கு தருகிறான். அது என்ன வாக்குன்னு சொன்னா லா யஸ்தக்லிபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லவ அல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்பிருந்தவர்களை பூமியில் அதிகாரிகளாக ஆட்சிக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கியது போல் உங்களையும் ஆட்சிக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். இந்த இடத்துல இதுக்கு முன்னால அதிகாரத்துக்குரியவர்களாக இருந்தவங்க இஸ்ரவேல் சமுதாயம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எப்படி உலகத்துல அதிகாரங்களை கொடுத்தானோ அது போன்ற ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வலயுமக்கினன்னலஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும், உங்களுக்காக அவன் அங்கீகரித்த உங்களுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் தருவான். உங்களுக்கு அங்கீகரித்த மார்க்கம் சொன்னா ரலீதுலக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை நான் மார்க்கமாக அங்கீகரித்தேன் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தருவான். வலயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌபிஹிம் அம்னா, உங்களுக்கு அச்சமான சூழ்நிலைக்கு பிறகு பாதுகாப்பான சூழ்நிலை அல்லாஹ் தருவான். இதோட நம்ம விளங்கணும், முழுமையா பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொல்லல, ஒரு அச்சமான சூழ்நிலைக்கு பிறகுதான் பாதுகாப்பு வரும். 3 வாக்கு அல்லாஹ் தான். உங்களுக்கு அதிகாரத்தை தருவான், உங்க மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை தருவான், அச்சம் தீங்கி அமைதியாக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான். இந்த வாக்கு அல்லாஹ் தருகிறான். அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்ன மட்டும் நீங்க வணங்குங்க, எனக்கு எதையும் நீங்க இணையாக்காதீங்க. இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நான் அதிகாரத்தை தாரேன். இதை நீங்க செய்யுங்க, உங்களோட மார்க்கத்தை நிம்மதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை உண்டாக்குறேன். இதை நீங்க செய்யுங்க, உங்கள் அச்சம் நீங்க அமைதியாக வாழக்கூடிய வாய்ப்பை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. வமன் கபர பஅத ذلك فاولئك هم الفاسقون, இதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பாசிக்குகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க.
இதுக்கு பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம தௌஹீதுல சரியா இருக்கிறோம், இணையே இல்லாம இருந்தா அதிகாரம் நமக்கு எப்படி வரும்? அப்ப எதிரிகளுக்கு பலம் இருக்குது, அந்த பலம் எப்படி இல்லாம போகும் என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரலாம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸகா, ஸகாத்தை கொடுங்கள், வஅத்தீர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். லா தஹ்ஸபன்னல்லதீன கஃபரு முஅஜிஸீன பில்லாஹ், பூமியில் காவிர்களை முறியடிக்க முடியாது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம். நீங்க எனக்கு என்ன வணங்குங்க, எனக்கு இணை வைக்காதீங்க, தொழுகையை சரியா செய்யுங்க, ஜகாத்தை சரியா கொடுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, காவிர முறியடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, காவிர பலகீனம் அடைய வச்சிருந்தது என்னுடைய வேலை என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த பிரச்சாரத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நேரடியான பதிலாக நம்ம இன்றைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய அரசு சொல்லலாம். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி ஒன்று வேண்டும், அதிகாரம் ஒன்று வேண்டும், அதை அடைவது தான் நம்முடைய இலக்கு என்ற சிந்தனை எடுக்கல. அன்றைக்கு இருந்த எல்லா வகையான சிறுக்கையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்தாரு, தௌஹீத போதித்தாரு. அல்லாஹ் தஆலா அன்றைக்கு குழுக்களாக சிறு சிறு குழுக்களாக இருந்த சவுதியில சோதனுடைய பக்கபலத்தை கொடுத்தார். அவரோட இந்த பிரச்சாரம் நடந்து வந்து சவுதியில ஒரு அரசு ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகள்ல இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு, இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு நமக்கு காட்டுறதுக்கு அது இருக்குது. அவன் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களுடைய பிரச்சாரம் அவங்க ஆட்சியை மையமாக வச்சு செய்யல, ஆனா ஒரு ஏகத்துவத்தை மையமாக வச்சு செய்தார், சிறுகோரிக்கை மையமாக வச்சு செய்தார். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பக்கபலமாக கொடுத்திருக்கக்கூடிய சூழல் நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கையில உலக நாடுகள் எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்கு, அதனுடைய நலவை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில. இன்றைக்கு சாதாரணமாக தௌஹீத் சிந்தனை இல்லாதவங்களோட கையில மக்காவும் மதீனாவும் இருந்தா சிறுக்கு கோட்டைகளாக அவைகள் இருக்கும், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, தௌஹீதுல நம்ம உறுதியா இருந்தோம்னு சொன்னா, இணை வைத்தலை விட்டு நம்ம இணை வைத்தலுடைய வாடையும் படாம நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருகிறான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை தருகிறான் என்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே நம்ம அடிப்படையில செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்பது எல்லா நபிமார்களும் செய்த ஏகத்துவத்தின் அடிப்படையில பிரச்சாரத்தை கட்டியிருக்கிறது. இதை நம்ம சரியா செஞ்சிருக்கோம்னா மற்ற அல்லாஹ் தஆலா உருவாக்குறதுக்கான சூழலை தருவான். நம்ம ஒரு ஆட்சியை உருவாக்க போறோம், அதை நம்ம இலக்கா கொண்டு போறதாக இருந்தா இந்த பிரச்சனையை எல்லாம் பார்க்க கூடாது, பார்த்தா பிரச்சனை பிளவு வரும், பிளவு வந்தா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி போனோம்னு சொன்னா சில நேரம் ஆட்சி வரலாம், ஆனா இஸ்லாம் இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் பார்க்கிறோம், அந்த ஆட்சியாளர்கள் தான் இஸ்லாத்தினுடைய எதிரியா இருக்கிறாங்க. ஆட்சியை உருவாக்குவோம் என்கிற அந்த சிந்தனையில வந்த கமால் அத்தாத்துக்குள்ளாலதான் கிலாபத்தை வீழ்ச்சியிலே வைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, கூட இருந்த போராளிகள் அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. அப்ப நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டுட்டு மேல பில்டிங் கட்டிட்டு போறோம்னா எங்க உடைஞ்சு விழுன்னு தெரியாது. எனவே இந்த அடிப்படையை நம்ம சரியாக வைக்க வேண்டும். அதுதான் முறையான ஒரு இஸ்லாமிய சிந்தனை வளர்வதற்கான பேஸாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு இஸ்லாமிய அமைப்புகள் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அளித்த இந்த வாக்கு அல்லாஹ் வாக்குறுதியை மீறமாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில ஏகத்துவத்தை உறுதியாக போதித்து இணை வைத்தலை முழுமையாக ஒழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பக்குவமான சமூகத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். அந்த முயற்சியினுடைய பங்காளிகளாக நாம் இருக்கணும். அதனூடாக நாங்க அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். உண்மையான ஒரு கிலாபத்தை நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாபத்துக்கான காலம் நீடித்து இன்னும் இருக்கு. ஆனால் ஒரு சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது போன்று அதே போன்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை நம்ம முழுமையா எதிர்பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இருக்கிற இடத்துல நம்ம நலவுகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம். ஆட்சியின் பேரில் அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிற பேர்ல மக்களை பழிகொடுக்கிறதுங்கிறது, இளைஞரை பழிகொடுக்கிறதுங்கிறது இஸ்லாமிய தௌவா அமைப்புக்கு முரணான ஒரு போக்கு என்ற தெளிவோடு நாம் செயல்படுவதற்கு முயற்சிவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே விடைபெறுகிறேன். வாஹ் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.